வாங்க. 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அத வந்து சிக்கன் 65 பண்ண போறேன். அதில என்னென்ன மசாலா போடுறேன்னு பார்க்கலாங்க. 1 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, சிக்கன் 65 3 டீஸ்பூன், கேசரி பவுடர், பாதி எலுமிச்சம்பழம், இஞ்சி பேஸ்ட் 2 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் தயிர் இருந்தால் போதுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் போட்ட சால்ட்டு போதுமானது. இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டங்க. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை கல் வச்சாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதை வந்து தோசை கல்லையும் பொரிச்சு எடுக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றியும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியும் பொரிக்கலாங்க. எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால தோசைக்கல்ல இந்த சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. வேணுன்றவங்க நீங்களாம் கூட கடாயில் கூட எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ நம்ம சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்க இது மாதிரி தோசைக்கல்ல வச்சு கூட நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டாச்சுங்க. இதே நம்ம கடாயில் பொரிச்சோம்னாக்கா எண்ணெய் நிறைய ஊற்றி அதில் பொரிப்போம். அந்த எண்ணெயை வந்து நம்ம ரெண்டாவது வந்து எந்த குழம்புக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம சிக்கன் குழம்பு எதுனா வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் இது மாதிரி தோசைக்கல்ல நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கணும்னா திட்டமாக இருக்கும் எண்ணெய். ஒரு அளவாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேங்க. நல்லா வேகட்டும் சிக்கனு. சிம்மிலேயே வேகட்டுங்க. உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா. நம்ம பாஸ்தா வச்சோம்னா மேலெல்லாம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால நம்ம சிம்மிலே வச்சோம்னா நல்லா வெந்து வருங்க. இப்போ 2வது ட்ரிப்பும் திருப்பி விட்டுருக்கேன். இப்போது நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த சிக்கனை எடுத்துகிட்டு இன்னொரு இடம் போட்டுக்கலாங்க. சிக்கன் எப்படி பொரிச்சு எடுத்துருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி பொரிச்சு எடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சிக்கனை இது மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுங்க. கடாயிலன்னா நிறைய எண்ணெய் பிடிக்கும். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.